பேர் என்ன தெரியாது, ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, பரவாயில்லை. லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. வெல்கம் டு தி ஷோ கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். புன்னகை அப்படின்ற விஷயம் சந்தோஷத்தை மட்டும் வெளிப்படுத்தாம அழுகை, சோகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போக்குறதும் இந்த புன்னகை அப்படின்ற ஒரு பொக்கிஷம் தாங்க. ஒரு சின்ன தத்துவம் சொல்றேன். கொடுப்பவர்களை ஏழையாக்காமல் பெறுபவர்களை பணக்காரராக்கும் சக்தி இந்த அழகான புன்னகைக்கு இருக்கு. அந்த புன்னகைய அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஷோ தான் நம்மளோட கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். நம்மளோட டீம்ஸ்லாம் இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வாரம் நம்மளோட டீம்ஸ் என்னதான் ஆரவாரமா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதை எடுத்து அப்படியே ஓரமா வைங்க. நாங்க விசிலா இல்ல மொரசான் கொடுத்து இந்த ஷோவையே வந்து வேற லெவல் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜட்ஜஸ் ரெடியா இருக்காங்க. சோ நம்மளோட ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் a beautiful judges onto the stage. சூப்பர். இன்னைக்கும் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. 3 பேர் அப்படியே மங்களகரமா சாரிலயும், நீங்க 2 பேர் மாடர்னாவும் ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்சஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஸ் யூஷுவல் போன தடவை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இந்த தடவை வந்துட்டு அதை விட பெஸ்டா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். சோ உங்கள மாதிரியே நம்மளோட டீமும் நிறைய கெட்டப்ஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே போய் உங்க சீட்ல உட்காந்துருங்க. தேங்க்யூ சோ மச். என்னதான் ஜட்ஜஸ் வந்தாலுமே இந்த ஷோவை மெருகேத்தி அப்படியே நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த ஷோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய நம்மளோட மென்டாஸ் வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் வெல்கம் our mentors to the stage. சும்மா ஓகே மென்டாஸ், சொல்லுங்க உங்க டீமுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்ன மாதிரியான கமெண்ட்ஸ், என்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்க போறீங்க அவங்களுக்கு? சொல்லுங்க. நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் தான். வாரம் நல்லா பண்றாங்க. இந்த வாரமும் நல்லா உங்க பண்ணுவாங்க. டீமோட பேர் சொல்லணும். அடாவடி வம்சம் இந்த வருஷம் இந்த வாரம் இல்லைங்க ஓப்பனிங்ல இப்படி கலாச்சி அப்படி நிகழ்ச்சி பண்ணவா வேணாமா? இத பண்ணுங்க நீங்க பண்ணுங்க. மென்டன் கூப்பிட்டு ஆளாளே கலாச்சிட்டு இருக்கீங்க. என் டீம் பேர் தெரியாதா? அடாவடி வம்சம் இன்னைக்கு வேற லெவல்ல பண்றோம். ஓகேவா? இவங்க மூஞ்சில கரிய பூசுற அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அராத்து பரம்பரை எப்பவுமே அராத்தா இருப்பாங்க. இன்னைக்கு எதை பத்தி கவலைப்படாம அராத்தா ஸ்டேஜை கலக்கிட்டு வந்துட்டே இருங்க. ஓகே ஓகே அன்சார் சொல்லுங்க. அமர்கல சங்கம் நான் வந்து எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். ஓடிக்கொண்டே இரு, உன் கால்கள் வலிக்கும் வரை இல்ல, உன் கனவுகள் பலிக்கும் வரை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். இதே சந்தோஷத்தோட மென்டாஸ் உங்க இடத்துல போய் உட்காரலாம். பொதுவாவே நம்ம வீட்டுல மிச்ச மீதி வச்சிருந்தாலே நம்ம சாப்பிட மாட்டோம். பெரிய கௌரவம் எல்லாம் பார்ப்போம், புதுசா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒருத்தர் தன்னோட ஹோட்டலுக்கு பேரே மிச்ச மீதின்னு வச்சிருக்காரு. அவர் கடையில நிறைய பேர் சாப்பிட போறாங்க. அவங்க சாப்பிட்டவங்களோட கௌரவம் என்னாச்சு, வயிறு என்னாச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம் on to the stage. സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. ஹாய் பாப்பா புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அம்மிக்கல்ல ஏன் மூடி வச்சிருக்கீங்க? கிரைண்டர் இருக்குல்ல. அவர் என் புருஷங்க. இந்தாங்க, நானும் என் புருஷனும் சேர்ந்து புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். நீ சாப்பிடுறதுக்கே தனியா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும். நீ புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கியா? என்னங்க பாருங்க. ஓ அங்க போய் என்ன பண்றீங்க? இல்லம்மா, இங்க இருந்து பார்த்தாதான் நீ ஃபுல்லா தெரியற. அதனாலதான் நான் இங்க வந்து பார்த்தேன்.
தம்பி ஆ அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன ஹோட்டல் பேரு மிச்ச மீதின்னு வச்சிருக்கீங்க? ஏதாவது மிச்ச மீதி இருந்தா கொடுப்பீங்களா? ஐயா அது உங்களுக்கு கொடுப்போம். ஹோட்டல் மிச்ச மீதின்னு பேர் வச்ச காரணம் என்னன்னா, ஹோட்டலுக்கு வர்றவங்க எல்லாருமே மிச்ச மீதி வைக்காம சாப்பிடணும். ஏன்னா எங்களுக்கு வேஸ்ட் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? ஏங்க அவர்ட்ட என்ன வெட்டி பேச்சு? புதுசா கடையெல்லாம் திறந்துட்டோம், கஸ்டமர்லாம் வர மாதிரி தெரியுது. வாங்க வேலையை பாப்போம். ஆமா ஆமா. யாதவி புதுசா ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களாம். வா போய் சாப்பிடலாம். நான் வரல, நீயே போய் சாப்பிடு. ஏய் பில்லு நான் கொடுக்குறேன். உட்காருமா. அவங்களாவது இருந்த இடத்துல தான் ஏஞ்சாங்க. நீ என்ன சாப்பிடுறது கல்லுன்னு வந்துட்ட? என்ன நீ ஜட்ஜா ஆங்கரான டவுட்லயே இருக்க. கரெக்ட் தானே? போய் உட்காரு போ. மிச்சம் மீதி இருந்தா கொடுக்குறேன். போ போ போ. நான் கூட்டு போறேன் தர்ஷு. வாங்க வாங்க. இல்ல அவங்களையும் கூட்டு வரேன், கொஞ்சம் கவனிங்க. ஏங்க அவங்க பேசினாலே யாரும் கவனிக்க மாட்டாங்க. அவங்க எதுக்கு? நீங்க வாங்க. பரவாயில்லையே, கஸ்டமர் கேட்டவன சூடா தோசை கொடுக்கணும்னு கல்ல பக்கத்திலே வச்சு சுத்துறீங்க. ஏங்க அது கல் இல்ல, என் கணவர். ஓ இதுக்கு பேர் தான் கல்லானாலும் கணவரா? யோ வந்ததுல இருந்து எப்படி பேசிட்டு இருக்க? சாப்பிட என்ன வேணும்? ஒரு கையும் ஒரு வாயும் வேணும். யாரா அவன்? உள்ள சூடான இருக்க போய் கொண்டாட போடா. சூடா நெருப்பு இருக்கு. இவனை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு. அனுப்பிவிடு உள்ள. எனக்கு மண்டை சூடாகுது. ஏங்க வாங்க, நிறைய கஸ்டமர் வர மாதிரி தெரியுது. வேலையை பாருங்க வாங்க. அம்மா சீக்கிரம் வா. நம்ம பக்கத்து ஏரியா வண்ட புதுசா ஒரு ஹோட்டல் திறந்துறாங்க. அங்க போறோம், டேஸ்ட் பாக்குறோம், எல்லாத்தையும் சாப்பிட்டு பில்லு கட்டாம வரோம். இதான் நம்ம பிளான். ஓகேவா? ஓகே மாமா. ஆனா நீ அங்க போயிட்டு எதுவுமே பேசக்கூடாது. நீ பேசினாலும் இந்த காரியம் கெட்டு போயிடுறா. சரியா? தயவுசெய்து அமைதியா வா. வா 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 வா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். டேய் நூறா மேடம் ஒளி விடு மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். மேடம் புதுசா? ஆமா இன்னைக்கு தான் ஓபன் பண்ணோம். ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா அவன்கிட்ட பேச்ச போடுறான் அவ்வளவுதான். நீ உள்ள போய் வேலையை பாரு போ. ஏய் அம்மா நீ யாரு? இந்த ஏரியாவில் நான் உன்னை பார்த்ததே கிடையாது. ஏய் நான் எல்லாம் ஏரியா ரவுடிடா. நான் மட்டும் ஓவரா என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சுக்கோ. அப்படியே புள்ளிங்க அப்படியே சாமா போட்டு ஏய் வந்து வடை சாப்பிடுங்க ப்ரோ. ப்ரோ. டேய் ஏண்டா அவன்கிட்ட நான் வம்பு எடுத்துன்னுக்கிறேன், நீ அவன் கொடுக்குற வடையை சாப்பிட்டுன்னுக்கிறேன். கூட்டு இந்த அசிங்கமா இருக்குடா. செக் நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுக்கு. வடை நல்லா இருக்கா? தம்பி என்ன சாப்பிடுறீங்க நீங்க? நான் வந்து என்ன ஏதாவது முருகலா வேணுமா? ஊருகாலா ஒரு தோசை கேட்டேன். நான் வரவே இல்ல. எடுத்துட்டு வந்துட்டேன். வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க கேட்ட முருகலான தோசை. என்னம்மா தோசை ஒரு மாதிரி ஆம ஓடு மாதிரி உப்பு இருக்கு. தம்பி அது கல்லு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. என்னடா முத நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண சொல்றான். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பூரி இருக்கா? ஆல்ரெடி மூஞ்செல்லாம் பூரி தானடா இருக்கு. உட்கார்றா மூடிட்டு. ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானு வந்து இருந்து பார்த்துக்கிறேன். சும்மா என்ன குத்தி நிக்கிற மாவன். தோசை சாப்பிடுங்க ப்ரோ. எதுடா கூட்டு வந்த? கூட்டு வந்து இப்படி மானத்தை வாங்குறட. செக் சிங்கமா இருக்கு. தெருப்பாளத்த மாதிரிடா. தோசை நல்லா இருக்குதா? நம்ம லைடா. சரி இவங்க ஆசைப்பட்ட அந்த பூரி எடுத்துட்டு வாமா. போமா சீக்கிரம். இந்தாங்க நீங்க கேட்ட பூரி. ஐயா என்ன ஐயா இது? பூரி உள்ளையா இருக்குது. பூரின்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? பூரின்னா எப்படி இருக்கணும்? நல்லா குண்டா புசு புசுன்னு பொண்டாட்டி மாதிரி இருக்கணும்யா. அப்படியா? டேய் அவன் பொண்டாட்டி கலாய்க்கிறான் அப்படியாங்கற. என்ன உங்களுக்கு பூரி வந்து உப்புன்னு இருக்கணும் அவ்வளவுதானே? ஆமா தெரியல. இப்ப பாரு. நல்ல காத்தடிங்க. கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம். ஏய் உண்மையா பண்ணுவோம் போல இது. பூரி குண்டாவுதா? குண்டாவுது. ஏய் எனக்கு காண்டாவுது டேய். தம்பி நாங்க பூரி இப்படி சச்ச பண்ணி குத்தா எப்படி சாப்பிடுறது? இந்த இப்படிதான் சாப்பிடுறேன். வேணாம்
ஏய் பாடி லாங்குவேஜ்ல வேணாம் சொல்றான் தவிர வெளில துப்ப மாட்டேங்கிறான்டா. வெளியே துப்பினா வேஸ்ட் அடிந்தா உள்ளே துப்பி முழுங்கிட்டு இருக்கேன். எனக்கு மண்டை சூடாகுது. நீங்க வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம் வாங்க. அக்கா 2 ஆனியன் தோசை. சரிப்பா. அக்கா 2 கல் தோசை. தோ எடுத்துட்டு வரேன். தல அந்த வடையை கொஞ்சம் எடு. இந்தா. தேங்க்ஸ் ப்ரோ. அல்ல எனக்கு தோசை கொஞ்சம் எடுங்களேன். தோசை தான் என்ன வரலையே. என் தோசை வரும் அதுக்கு உங்களுக்கு சாப்பிட்டுக்கிறேன் அது நீங்க எடுத்துங்க. ஏய் என்னடா கடையில கடன் கட்டா பரவாயில்ல, சாப்பிட்ற கஸ்டமர்லாம் கடன் கேட்கறான். இந்து போடா போட. நன்றி. இந்தாங்க நீங்க கேட்ட ஆனியன் தோசை, உங்களுக்கு இட்லி, உங்களுக்கு கல் தோசை. கல் தோசை என்னம்மா பாதி தான் இருக்கு. ஆஹா, அது மீதி பாதி கல்லுல ஒட்டிட்டு இருக்கோம். தோ நான் எடுத்துட்டு வரேன். இத நீங்க சாப்பிடுங்க. ஆதியா கல்ல விட்டோம். சாப்பிடுங்க. நல்லா இருக்காப்பா? தோசை நல்லா இருக்கா? எங்க நல்லா இருக்கு? நான் அவனு கேட்டான் அவன் தராங்க. அது மக்கள் நல்லா இருக்கணுமே. என்னாச்சுப்பா? என்னாச்சு? என்னாச்சுப்பா? அடி பாவி, மண்டை சூடாவுது, உள்ள போறீங்க, தோசை வருது, பாதி தோசை இருக்கு, மீதி மண்டையில இருக்கு. அப்போ மண்டையில தோசை கொண்டு வந்திருக்க நீ. தோசை ஏத்திட்டா நாத்துக்கிட்டா எனக்கு வேணாம் தோசை. தல்லே சாம்பார்ல வந்து சாம்பார் ஊத்து தல்லே. சாம்பார் தானப்பா? இந்தாப்பா. ஹோட்டல்ல இருந்து ஏமாத்துறாங்க நம்மள. இந்தா உனக்கு கொஞ்சம். என்னடா அது வெங்காயம் எங்க இருந்துடா விழுவுது? எப்பா வெங்காய தோசைப்பா. வெங்காயத்தை எங்கடா வச்சிருந்த? இங்கதான் வச்சிருந்தேன். ஏய் என்ன நடக்குன்னு தெரியாம தின்னுட்டு இருக்கடா பைத்தியக்கார பசங்களா. அண்ணா கண்ணு வைக்காதீங்கண்ணா. கண்ணு வைக்கிறது இருக்கட்டும், இதுல இருக்கிற வெங்காயத்தை அவன் எங்க வச்சிருந்தான் தெரியுமா? எங்க வச்சிருந்தான்? எங்கடா வச்சிருந்தா? எங்க வச்சிருந்தேன்? இங்கதான் வச்சிருந்தேன். எப்படி? ஏய் நீ ரொம்ப பண்ணடா. அவங்க டேஸ்ட் பார்க்க வந்து கடையை காலி பண்றாங்க. நான் காசு கொடுத்தனா சாப்பிட வந்தேன். ஏன்னா எப்படி தண்டிக்கிறேன் நீ? சரி தம்பி ஃப்ரீயா விடுங்க. நான் வேணா உங்களுக்கு முட்டை தோசை போட்டு எடுத்து வரவா? ஏய் நீ வெங்காயத்தை எங்க இருந்து தெரியும், முட்டையை நீ எங்க இருந்து எடுப்பன்னு தெரியும். டேய் ஏங்க என் புருஷனை போட்டு இந்தாடி அடிக்கிறீங்க? ஊரு உலகத்துல பண்ணாததையா நாங்க பண்ணிட்டோம். ஹோட்டல் பேர் என்ன? மிச்சம் மீதி. உன் புருஷனை கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன், மீதி இருக்கு வாங்கிக்கிறியா? என்னது? தல இப்படி வாயா. நம்ம கடையில் ஆம்லெட் இருக்குதா? நான் வந்து ஆம்லெட்டுங்கிற ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டான். இப்ப ஆம்லெட் வருமா வராதா? அடிக்கிற அடியில ஆம்புலன்ஸே வரும் பாடுறான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலேயே முட்டை தோசையும் ஆனியன் தோசையும் சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. சீரியஸ்லி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. நாச்சில் சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ்? நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட பார்த்தா தான் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் இந்த டீம் கூட நான் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அவ்வளவு நான் தனித்தனியாவே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் அதுக்கான டைம் இல்ல. எல்லாருமே கலக்கிட்டீங்க. அக்ஷயாவா இருக்கட்டும், அவங்க 2 பேரா இருக்கட்டும், சீராஜ் பா சொல்ல வார்த்தையே இல்ல. வேற லெவல், சூப்பர். சோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாமா? ஜட்ஜஸ் சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. 5 பேருமே செம்மையா பண்ணாங்க. இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்து சிரிக்கிறதுக்குள்ள சத்யா கவுண்டர் மேல கவுண்டர் போட்டுட்டே இருக்காரு. அந்த டைமிங் தான் இவங்க 5 பேருக்குள்ள பயங்கரமா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க சூப்பரான கமெண்ட் கொடுத்த காரணத்தினால் உங்களுக்கு ஒரு வெங்காய தோசை பார்சல் ஃப்ரம் தெய்வமே வேண்டாம். சோ ஜட்ஜஸ் உங்களோட ரிசல்ட் முரசு. ஜட்ஜஸ் சொல்லுங்க. இன்னைக்கு இவங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க சீரியஸா. பட் இருந்தாலும் நம்ம அந்த ஒருத்தர் ஸ்பெஷல், ஹூ இஸ் தட் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? ஹோல் டீமே சூப்பரா பண்ணாங்க. பட் சத்யராஜ். ஸோ உங்க மிச்ச மீதி உணவகமும் பெருசா வளரணும்னு நம்ம காமெடியில நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த வாரங்களையும் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். பொதுவாவே குடும்பத்துல ஒருத்தருக்கு ஞாபகம் மறதி அப்படின்னாலே பெரும் பிரச்சனைங்க. நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஞாபகம் மருதி. என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம் on to the stage. வாழ்க்கையில டெய்லி பல பேர்த்துக்கு பிரச்சனை சார். ஒரு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, 1000 பிரச்சனை வந்தா எப்படிதான் சமாளிக்கிறது சார்? டெய்லியும் கோயில்ல சாமிக்கு பண்றாங்க சார் அர்ச்சனை, டெய்லி வாழ்க்கையில் நடக்குது பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம்னு போனா இன்னொரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தீர்க்கலாம்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்குள்ள இன்னொரு புது பிரச்சனை வந்துரு சார். தர்சு, இப்படி பிரச்சனை வந்துட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது? யோ, பிரச்சனை பிரச்சனைன்ட்டு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பத்தியே பேசிட்டே இருப்பியா? இங்க வா. கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான். இதுல வேற 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிருவேன், அது ஒரு பிரச்சனை. உன் பிரச்சனை தீக்கிறதுக்கே இங்க யாரும் இல்ல, நீ இன்னொருத்தவங்க பிரச்சனை தீக்க போறியா? இல்ல வா, பெரிய பிரச்சனை இருக்கு. உங்களுக்குலாம் மத்தவங்க பிரச்சனை, எனக்கு நானே பிரச்சனை. என் வாழ்க்கையே பிரச்சனையா போச்சு. என் பிரச்சனையை இங்க யார் தீர்த்து வைப்பா? யார்கிட்ட தான் என் பிரச்சனைய சொல்றது? இவங்க கிட்ட சொல்லாமா? வேண்டாம், இவங்களே ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை கிட்ட இன்னொரு பிரச்சனைய சொன்னா சொல்யூஷன் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. வேற யார்கிட்ட இதோட சொல்ல? 48 பிரச்சனை சொல்லிட்டமா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இங்க வந்தாரே, யாருமா அவரு? அது உன் புருஷன். ஒரு சின்ன கேப்ல பிரச்சனைய மறந்துட்டேன், அது ஒரு பெரிய பிரச்சனையா சொல்வியா? ஓ, உனக்கும் அவன மாதிரி மறதியா? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அங்க என்ன பிரச்சனை? வந்துட்டானா. எனக்கு தான் கால்ல பிரச்சனை, ஆனா அது காலையில பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை இப்போ இல்ல, இப்போ அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன 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 பிரச்சனை? காலையில என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைங்கிற உனக்கு வீட்டுல வாடகை கொத்தங்களை வச்சு இல்ல? ஆமா, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்களே ஒரு பெரிய பிரச்சனை தான். வீட்டு வாடகை கொடுக்காம பிரச்சனை பண்ணாங்க, அவங்கள காலி பண்ணோம். இப்ப புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்களும் வீட்டு வாடகை தர பிரச்சனை பண்றாங்க. இப்ப வீட்டு வாடகை வாங்குறதா உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆமா, இவாரி இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாம நீ உள்ள போ. நான் பிரச்சனை பண்ணாம போய் வீட்டு வாடகை வாங்கிட்டு வந்துடுறேன். நிஜமா பிரச்சனை பண்ணா வாங்கிட்டு வருவியா? பிரச்சனை பண்ணா வாங்கிட்டு வரேன், நீ பிரச்சனை பண்ணாம உள்ள போ. ஏமா, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? நீ பாட்டுக்கு உள்ள கொண்டிருக்கியா பிரச்சனை பண்ணாம? இங்க பெரும் பிரச்சனை நடந்துற, வெளியவாமா. யோ, நாயா, எப்ப பார்த்தா காலங்கத்துல பிரச்சனை பிரச்சனை சொல்லிட்டே இருக்க, என்ன வேணும்? நீ வீட்டு வாடகை கொடுக்காததான் பிரச்சனை. வீட்டு வாடகை இங்க. வீட்டு வாடகை தான் பிரச்சனையா? அங்க என்ன பிரச்சனை? யோ, இங்க வீட்டு வாடகை கேட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்றா. வந்து வெளியில வந்து என்ன பிரச்சனைன்னு கேளு வா. ஏதே வீட்டு வாடகை வந்தாடா? யாரவ? கேடா, என்னடா நடந்துக்கிட்டு இருக்க? யார் வீட்ல வந்து யார வாடகை வாங்குறது? நீ சொந்த வீடுடா, எங்க அப்பா சொந்த காசு போட்டு கட்ட வீடுடா. அந்த காசு பத்தாம என் பொண்டாட்டியை தாலி அடகு வச்சு கட்ட வீடுடா. அந்த காசு பத்தாம பக்கத்து வீட்டுக்கு பொண்டாட்டி ஒரு தாலியை வச்சு கட்ட வீடுடா. இந்த வீட்டுக்கு நீ வந்து வாடகை வாங்கிக்க. வாடகை சொந்த வீடுடா, சொந்த உழைப்புல கட்ட வீடுடா. நீ உள்ள வாடி. இவன் ஆடுற ஆடுல வீட்டையே இடிச்சிருவான் போலயே. அட பாவிடே, என் வீட்டுல வந்துட்டு என்கிட்டயே வாடகை கேக்குறானே. ஏமா, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமாமா? தெரியுங்க. அவங்க 10 நிமிஷத்துல எல்லாத்தையுமே மறந்துருவாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா? ஆமா, அதுதான் பிரச்சனையா? என் வீட்டுல குடி இருக்கிறதே மறந்துட்டானா? ஐயோ, மறுபடியும் பங்களாதேஷ் பசுமாடி மூச்சு வாங்கறக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ண போகுதோ தெரியலையே. உள்ள வாயா, நிறைய விளையாட்டு இருக்கு. சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் கௌசல்யா சுப்ரஜா ராம. யாரியாவே செம்மையா இருக்கா? எப்படி உஷார் பண்ற மட்டும் பாரு அவள. எது உஷார் பண்றானா? ஏய், என்னடா சொந்த பொண்டாட்டிவே எப்படி உஷார் பண்ற பாருன்னு சொல்லிட்டு போறான். ஹலோ, ஹாய். ஹாய். ஓ, அவங்களுக்கு ஞாபகம் வருது. உங்க நேம்? என் பேர் நந்தினி. நந்தினி, ஸ்வீட் நேம். தேங்க் யூ. உங்க பேர்? பெரிய பல்வேற்றையர். இது எனக்கு புதுசு. உங்களை அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு எங்க அப்பா நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏங்க லவ்னா அப்பானா பயம் இருக்கத்தான் செய்யும். ஓயா இந்த சைடு லவ். ஐயோ அப்பா. ஐயோ மாமா நீங்க தான் உங்க அப்பாவா? தெரியாம உங்கள்ட்டயே கரெக்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டேன் மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. எங்களை எப்படியே வாழ விடுங்க மாமா. எங்களை எப்படியே வாழ விடுங்க மாமா. முதல்ல காலை விடுறா. ஐயோ வா அம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுமா, ஞாபகம் இருக்கா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிரலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடலாம், காவிரி கங்கை ஆறுகள் போல கண்களும் இங்க ஏய் நான் தாண்டா அப்படி அழுகணும். வா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. டேய் முதல்ல ஞாபகம் இருக்கா இல்லையாடா? சாரிங்க எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமா. வா எந்திரி எந்திரி எந்திரி. வா பார், உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க 2 பேத்துக்கு சேர்ந்துதான் கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க 2 பேரும் ஆல்ரெடி புருஷன் பொண்டாட்டி. ஏங்க சாரிங்க நீங்க தான் புருஷனாமா? அப்ப நீங்க தான் என் பொண்டாட்டியா? குடும்பம் நடத்தலாம். ஏய் இது ஞாபகமறதி குடும்பமா இல்ல மெண்டல் குடும்பமா என்னன்னு தெரியல. ஆஹா இவ மறுபடியும் மூக்குல பம்படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. இப்ப இவ என்னைய போட்டு அடிக்காம விட மாட்டான்னு நினைக்கிறேன். யோ அங்க என்னையா பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லம்மா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதை தீர்த்து வச்சுட்டு வரலான்னு போனேன். அவ்வளவு. அவங்க வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறிய? எங்க வீட்டுல போன வாரம் எங்க அப்பா அம்மாக்கு ஒரு பிரச்சனை இருக்கே, தீர்த்து வச்சியா? இப்ப என்ன தீர்த்துறாத உன்கிட்ட. எங்க அம்மா அப்பா வீட்டுல பிரச்சனை. ஆமா அதை தீர்த்து வைக்கணும். ஆமா 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, அங்க உட்கார்ந்து தீர்த்து வைக்காம நான் வர்றதில்ல. நீ வாயா இப்பவே போவோம். முதல் குடும்பம் வெளியே செல்வது, 2வது குடும்பம் உள்ளே வருவது. யோ வெள்ளவாயா, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன 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 பிரச்சனை? என்ன பிரச்சனை? நம்ம வாடகைக்கு விட்டோம்ல, ஆமா. பேர் அப்படியே அம்மான்னு விட்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி கண்டவங்களுக்குலாம் வாடகை விடாதன்றது. முதல்ல டூலெட் போர்டு எடுத்து மாட்டு. கரெக்ட். சொந்தமா காசு போட்டு கட்டணவங்க தான் தெரியும். அவன் பாருங்க வாடகை வீட்டுல தான் அவன் பாட்டுக்கு போட்டு போயிட்டான். எல்லாம் அவனுக்கு தெரியுங்க. வீடு வாடகைக்கு விடப்படுமா? நம்ம வீடு நம்ம அப்பா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அதை நம்ம ஈஸியா தீர்த்து வச்சுட்டு வந்துட்டோம். அதே மாதிரி உங்க சித்தி வீடு, பெருமை வீடு, எந்த வீட்டுல பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வச்சுறேன். ஏன்னா வீடுனா பிரச்சனை இருக்கத்த. என்ன நம்ம வீட்டுக்கே ஒரு பிரச்சனை வந்துருக்குது. ஏய் யாரும் இங்க டூலெட் போட மாட்டேன். இங்க டூலெட் போட மாட்டேன். அதையா என்கிட்ட கேக்குற? அந்த அமிதாப் கிட்ட கேளு. அமிதாப் கிட்ட மறுபடியும் பம்படிக்க ஆரம்பிச்சா. இந்த கேட்டு வந்துடுறேம்மா. சார் சார். யார் நீ? அத நான் கேட்கணும். யார் நீ? இங்க உள்ள ஒருத்தர் அமிதாப்னு இருந்தாரே, அவர் எங்க? அமிதாப் என்கிட்ட வீட வித்துட்டான். நீ யாரு? வீட வித்துட்டானா? ஏ இது ஏன் வீடியா? என்னடா சொல்ற? அந்த 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 வீட்டுல குடியிருந்தல சத்தியா நானு. சக்தி நீங்க தானா? சொல்லிட்டு போயிருக்கான், சொல்லிட்டு போயிருக்கான். சொன்னா 2 மாசம் வாடகை பேலன்ஸ் ஆமே வாங்கி வர சொன்னா. 2 மாசம் எங்க முடிக்கிற? வீட வித்தது மட்டும் இல்லாம 2 மாசம் வாடகை பாக்கின்னு சொல்லி இவனை வசூல் பண்ணி வைக்க வர சொல்லிட்டு போயிருக்கானா? எத்தண்டா இன்னைக்கு. ஆஹா முறைக்கிறாளே முறைக்கிறாளே. என்னையாச்சு? உள்ள ஒண்ணும் இல்ல, நம்ம வீட வித்துட்டு போயிட்டானா. என்னது வீட வித்துட்டு போயிட்டானா? யோ போயா, உன்னையும் அடிச்சு 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 எனக்கு கை வலிக்குதியா? முடியலையா? சார் வீடு வாடகை கிடைக்குமா? வீடு வாடகைக்கு இங்க டூலெட் போட மாட்டிருக்காங்க, அங்க போய் கேளு. சார் எவ்வளவு சார் கேட்பாங்க? அது எவ்வளவு கேட்பாங்கன்னு எனக்கு என்னையா தெரியும். ஏய் நீயா மறுபடியும் வீடு வாடகைக்கா? ஏய் இங்க வர்றி மறுபடியும் வீடு வாடகை கேக்குறான். என்கிட்ட நீ சொந்த வீடு கிடையாது. டேய் ஆளை விடுறா. டேய் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அந்த பிரச்சனையை வச்சு நிறைய பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர இன்னொரு பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு பண்ணி ஒரு பிரச்சனை பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதை ஒரு ஹிட் பெர்ஃபார்மன்ஸ். தெரியுதா? இதே மாதிரி தான் எங்களுக்கு வருது. எனிவேஸ் பட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அடா வடிவம்சம் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத நம்ம மென்டாஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க ஹமர். நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், த்ரூ அவுட்டா சிரிச்சுட்டே இருந்தோம். இதே மாதிரி நல்லா பண்ணீங்கன்னா மத்த 2 டீமுக்கும் பிரச்சனை தான். ஓகேவா? நல்லா பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். அன்சர் சொல்லுங்க.
வார வாரம் வந்து புதுசா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த முயற்சிக்கு வந்து பாராட்டுகள். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, நம்ம அடாவடி வம்சத்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு விசிலா இல்ல முரசா? முரசு. சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இவங்கள யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்? எல்லாருமே செம்மையா பண்ணாங்க. பட் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணி நம்ம மனசை கவர்ந்தது வந்து குரு. சும்மாவே எல்லாருக்கும் தன்னோட வாழ்க்கையில கஞ்சத்தனம் இருக்குங்க. அது வந்து கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல. ஆனா அந்த கஞ்சத்தனமே நிறைய இருந்தா என்ன நடக்குது அப்படின்றதா இந்த டீம் நம்மளுக்கு காமிக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தான் வகுடு. இது எங்க அண்ணன் அழகு சுந்தரம் சிகிடு. இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எங்க ஐயாவுக்கு பிறந்த நாள். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தோம். 2 வருஷமா நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்குதான் ஒரு பலன் கிடைக்க போகுது. அதனால இன்னைக்கு நாங்க சம்பளத்தை வாங்காம போகவே மாட்டோம். அவன் மட்டும் இன்னைக்கு சம்பளத்தை கொடுக்காம விட்டா அதுக்கு என்ன ஏன் சட்டையை பிடிக்கிற? என்ன நாட்டாம சட்டையா பிடிக்க முடியும்? அவர் கூட இருக்கிற சட்டை தானா காத்துல வரும். அத புடி. எங்க அது வரும் பாரு. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. சரி, என்ன ஐயாவோட பிறந்த நாள் அதுமா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஆமா கணக்கு, ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆசீர்வாதம் வாங்கி போலான்னு வந்தியா? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பேலன்ஸ் அப்படியே வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டீங்க, ஐயா கிட்டே சொல்லிடு. அப்புறம் அண்ணா இவனை சும்மா விடக்கூடாதுண்ணா. யோ என்ன வாரா பண்ணி ஐயா அடிக்கிறாங்க ஐயா. ஏன்றா கணக்கு, நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். ஐயா ஒழுங்கா பண்ணா கான்செப்ட் நிலைக்கும். ஏன்றா ஐயா ஐயா உங்க சும்மா கலாச்சிட்ட ஐயா. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா. ஏன்றா கணக்கு, எது கூப்பிட்ட? ஐயா அது ஒண்ணு இல்லைங்க ஐயா. ஒண்ணு இல்லையா? அப்ப ஐயா அது இல்லைங்க ஐயா. அது இல்லையா ஐயா? கணக்கு என்ன கணக்கு கூப்பிட்டியா? என்ன பேசணுமா? என்ன சொல்லு ஐயா. பிறந்த நாள் அதுமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க ஐயா. யாரா அவனுங்க? காசு 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 காசு. என்னடா காசு கீசுன்றாங்க? என்னது ஐயா? அது இல்லைங்க ஐயா, இந்த சம்பளம். ஏண்டா நிறுத்துடா. ஏண்டா நீ காசுக்கு போறதுக்கு நான் இதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? என்னடா இவன் உழைச்ச காசு என்கிட்ட இருக்கு, அதை கேட்கதான் வந்திருக்கு. அதானே? ஆமாங்க ஐயா. அப்படி நேருக்கு நேரம் கேட்க வேண்டியதானே? ஐயா நேருக்கு நேரம் கேக்குறேன். நேருக்கு நேரம் கேட்டாடா. ஆமா, நீ தான் போய் அடி வாங்க வச்சியா. இப்ப கேளு பாப்போம். ஐயா ஐயா அந்த சம்பளம் என்னடா வந்து சுத்தி. டேய் இங்க வாங்க. என்ன சூரியன் சுத்தி வருதா? நிழல் மாதிரி சுத்தி இருக்க. போடா போடான்ற. ஏன்றா கணக்கு ஐயா அதுமா வந்திருக்கீங்க, வாழ்த்தது இல்லையா? ஐயா ஹாப்பி பர்த்டேங்கய்யா. தேங்க்யூ ஐயா. ஹாப்பி பர்த்டேங்க ஐயா. தேங்க்யூ. எனக்கு அந்த 2000 நோட்டு இருக்குல்ல, ஆமாங்க, 2 கட்டு எடு. ஐயா ஹாப்பி பர்த்டேங்க ஐயா. 3000 நோட்டு இருக்குல்ல, அவனுக்கு மட்டும் கொடு. ஐயா இந்தாங்க ஐயா. இருக்கா? இருக்கு ஐயா. மத்தத நீ வச்சுக்க. எனக்கு ஐயா. ஐயா டேக் இட். சந்தோஷமா இருக்கா? ஐயா சந்தோஷமா இருக்கியா? ஐயா ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருக்கு. நீதான் சாட்சி. சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அப்ப ஆட்டக்காரைய கூப்பிடுவோமா? ஐயா கூப்பிடலாம் கூப்பிடலாம்.
அம்மா பாத்தியா? இல்ல இல்லைங்கய்யா. ஆனத பாக்கலையா? இல்ல இல்லையா. தாப்பிச்சிட்டான்டா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்கு வாழ்த்துறதுக்கு வந்திருக்கானுங்க. அப்படிங்களா மாமா? ஆமா. எல்லாரும் வாழ்த்திட்டாங்களா? எல்லாம் வாழ்த்திட்டானுங்க. காசு கொடுத்துட்டேன். காசு கொடுத்தீங்க. இப்படி காசு கொடுக்காம இருங்க. இது காசு கொடுக்காதீங்க. அதான் என்ற பொண்டாட்டி. ஐயா அம்மா பேச்சு வாக்கல காசை புடுங்கிட்டு போயிட்டாங்க ஐயா. அம்மா ஆடினத பாத்தியா? பாத்தையா. எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்ததுயா. இதுவே ரெக்கார்ட் டான்ஸுக்கு போனா நீ எவ்வளவு துட்டு கொடுப்ப? 3000 ரூபாயா? 3000 ரூபா. உன் சம்பளம் எவ்வளவு? 2000 ரூபாயா? அது அம்மா வாங்கிட்டு போயிருச்சு. ஹாப்பி பர்த்டே. மிச்சம் 1000 உள்ள எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? போயிட்டு வந்துடுறேன். சரி போங்க போங்கனே. ஏ கணக்கு நான் காலையிலே கணக்க முடிச்சிட்டேன்டா. என்னையா நாள் இவ்வளவு கஞ்சனா இருக்கான்? ஏய் என்னடா சொல்ற நம்ம நாட்டாமை பத்தி? இதை விட ஒரு விஷயம் சொல்லவா? ஒரே ஒரு தடவை ரெக்கார்ட் டான்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டான். அந்த டிக்கெட்டை கழிக்கிறதுக்காக ஆட்டக்காரியவே கட்டிட்டு வந்து வீட்டுக்காரியா வச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இவன் கிட்ட போய் சம்பளம் வாங்குறேன்னு வந்து நிக்கிறீங்க பைத்தியக்காரங்களா? போடா. ஏய் அப்ப நமக்கு சம்பளமே கிடைக்காதா? சம்பளம் எல்லாம் கிடைக்காது. வேணா ஒரே ஒரு வழி இருக்கு. நம்ம நாட்டாமைக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஓகேவா? அலையாத, ஃபாரின்ல இருக்கா, இன்னும் வரல. அவ வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. வந்துருச்சா? அவ வந்த உடனே அவ மேலதான் சொத்து எல்லாம் எழுதிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம 3 பேர்ல யாராவது ஒருத்தர் அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, சொத்தெல்லாம் நமக்கு. கணக்கு 3 பேர்ல நான் தான் தனியா தெரிவேன். ஏய் தனியா ஒரு லைட் வச்சாதான் நீயே தெரிவ. பார்த்தாலும் பயம், இந்த அம்மாவை பார்த்தாலும் பயம், உன் அண்ணனை பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பழம்? அம்மா 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 வந்துட்டீங்களாம்மா? பெட்டி கொடுங்க. ஐயோ வாங்கிட்டானே. பேக் கொடுங்கம்மா, நான் வாங்கிக்கிறேன். ஐயோ 2 பேருமே ஏதோ வாங்கிட்டாங்களே. அம்மா நீங்க வாங்கம்மா. ஓ நாட்டாமையோட அம்மாவா? என்னதான் இருந்தாலும் அந்த அம்மாவோட கையை மேல டச்சாச்சு. டச்சாச்சுன்னு அவங்க தான் ஃபீல் பண்ணும். நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அடே என் பொண்ணு வந்திருக்கா. ஆமாயா ஆமாயா. ஏண்டா என் பொண்ணு காது வேற கேட்காதுடா. எது காது கேட்காதா? டிஜே என்னடா இது? இவனுக்கு மட்டும் இந்த பாட்டு போடுற, நான் வரல என்ன பாட்டு போடணும் உனக்கு தெரியாது? உனக்கு ஏன் பாட்டு போடுறோம்? பாத்தீங்களாங்க என் பொண்ணு என்ன மாதிரியே நல்லா ஆடுறா. சூப்பரா ஆடுறான் கண்ணு. கண்ணு எப்படிமா இருக்க? நல்லா இருக்குதுங்கப்பா. அம்மா கேட்டியா? நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா குறை? இன்னும் 10 பாட்டு போட்டாலும் நான் டக்கரா ஆடுவேன். கடைசி வரைக்கும் 10 டைலாக் பேச மாட்டீங்க. என்னங்க அவன் மனசுல இருக்க இறக்குறா. அப்படி பாப்பன மாதிரியே உனக்கு. சரி விடுங்கம்மா. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா குறைச்சலு? ஒரு பொட்டு கூட குறையாம அழகா அம்சமா இருக்கேம்மா. அதான் தெரியுமே, ஊர்ல இருந்து வரேன் பஸ்ஸுக்கு வண்டி அனுப்புங்கன்னா லிஃப்ட் கேட்டு வந்துருமான்னு சொன்னீங்களே, அப்பயே தெரிஞ்சிச்சு நீங்க அப்படியே இருக்கீங்க. என்ற பொண்ணாச்சே நல்லா தெரியும். இவங்கெல்லாம் யாருங்கப்பா? இவனுங்கெல்லாம் நம்ம வீட்டு வேலைக்காரங்க. ஓ நம்ம வீட்ல இன்னும் வேலை செய்யறாங்களா? 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க போல இருக்கு. ஆமா நம்பிக்கையானவங்க தான். என்றா கணக்கு? ஐயா உண்மையாலே உங்க பொண்ணு காது கேட்காதா ஐயா? ஆமா கணக்கு, அது ஒண்ணுதான் கணக்கு குறை. இவன் மட்டும் அழகா அம்சமா பிறந்துட்டா, அது ஒண்ணுதான் குறை. கேட்க மாட்டேங்கிறனால எந்த ஊர்ல போய் மாப்பிள்ளை தேட முடியல. இந்த வயசான காலத்துல ஊரா போக முடியுமா? நீ ஏன் சொல்லு ஐயா. அதான் நம்பிக்கையான ஆள் யாரா இருந்தா நீயே பாரு கணக்கு. ஐயா சும்மாவே நான் காட்டுன்னு காட்டுவேன். தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத மாட்டுவேன். ஸ்லாட் கொடுப்பாங்க கணக்கு. முடிவுக்கு வா ஐயா. நீங்க விடுங்கய்யா, அம்மாவை கேளுங்கய்யா, அவங்களுக்கு யார பிடிச்சிருக்குன்னு. உனக்கு யார பிடிச்சிருக்கு? ஐயா என்னய்யா நீங்க அவங்கள கேக்குறீங்க? ஐயோ இல்லடா, என்ற பொண்ணுக்கு யார பிடிச்சிருக்குன்னு இப்படி சுத்தி வந்து கேட்கலான்னு பார்த்தேன். அப்படி கேட்டீங்களா? ஆமா.
அம்மாடி உனக்கோ வயசாகி போயிட்டு இருக்கு, சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இவரை பிடிச்சிருக்குதுங்கப்பா. சூப்பரா, கங்க்ராச்சுலேஷன் கணக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லடா. சூப்பர்மா. அப்போ முடிவு பண்ணிடலாமா? அப்ப முடிவு பண்ணிடலாமா? அப்ப போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாடி. உடனே போயிட்டு வரேன் மாமா. மாப்பிள்ள எதுக்கு மாமா பத்திரம்? போய் முடிச்சிருவோம், கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருவோம். இப்பவே கல்யாணமா? உடனே கல்யாணம். எதுக்கு? ஐயோ இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. ஏன்றா கண்ணுகளா, கையெழுத்து போடுங்கடா. ஐயா நான் போறது இருக்கட்டும், அவனுங்க ஏன் ஐயா போடணும்? சாட்சி கையெழுத்துடா. ஓஹோ. இனிமேல் நீங்க வாழ்நாள் முழுவதும் நம்ம வீட்டு வேலைக்காரங்கப்பா. வேலைக்காரங்களா? ஆமா, நீ செக்யூரிட்டி, நீ வாட்ச்மேன், நீ கூர்க்கா. 3மே ஒண்ணுதானயா? சொல்றது யாரா? ஐயா ஐயா என்னையா எழுதி வாங்கியிருக்கீங்க? இனிமேல் நீங்க நம்ம வீட்டு வேலைக்காரனுங்க. வாழ்க்கை ஃபுல்லா நீ இங்க தானே இருக்கணும், எங்கேயுமே போக முடியாதா? ஐயா ஐயா எதுவா இருந்தாலும் அம்மாட்ட பேசிக்கடா. ஐயா ஊர்ல இருந்து வந்துருப்பா, டயர்டா இருப்பா, வா ரெடி ஆயிட்டு வருவோம். ஐயா 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 அராத்து பரம்பரை ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மெட்டாஸ் கிரிக்கெட் தெரிஞ்சுக்கலாமா? அன்சார் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணீங்க. ரோஷினி வந்து எப்பவுமே நல்லா பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ரோஷினியோட போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனாலயோ என்னவோ தெரியல, ஆக்டில் எங்கேயோ ஒரு இடத்துல எனர்ஜி மட்டும் மிஸ் ஆயிருந்தது. மற்றபடி எல்லாரும் அவங்க அவ்வளோ பேருமே கேரக்டராக பண்ணது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. வாழ்த்துக்கள். சூப்பர். ஜட்ஜஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க முரசு தர போறீங்களா இல்ல விசில் கொடுக்க போறீங்களா? விசில். சோ இவங்கள யார் அந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? ஆஃப் கோர்ஸ் அந்த ஆட்டக்கார ஜானி. ஆட்டக்கார ஜானி. அராத்து பரம்பரையோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இன்னும் வரும் வாரங்கள்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நம்மளோட 3 டீமும் சும்மா மாசான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட மென்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் வாரம் ஏதோ புதுசா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து நம்ம டீம் கண்டஸ்டன்ஸை விட வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஐயோ மென்டர்ஸே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்களே, நம்ம இதை விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கிற நம்மளோட மென்டாஸை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. Let's welcome our mentors to the stage. அதாவது வெந்து தணிந்தது காடு, கலக்கல் காமெடி கேங்ஸ்டருக்கு வணக்கத்தை போடு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என் தலைவன் படம் ரிலீஸ். இன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி. தம்பி நீ என்ன பண்ற? இன்னைக்கு நம்ம தலைவன் படம் ரிலீஸ். நீ போய் ஒரு 100 பேருக்கு டி-ஷர்ட் கொடு. தம்பி நீ என்ன பண்ற? 100 பேருக்கு சாப்பாடு கொடு. தலைவா அப்ப நீ என்ன கொடுப்ப? இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு இன்டர்வியூ கொடுக்கறேன். என்னையா தியேட்டர் வாசல்ல பிரச்சனை பண்ணிடுற? நடராஜ் ஸ்டேஷனுக்கு ஏன் தலை ஜீப் எடுத்துட்டு வரலையா? நீ இந்த ஜோக் தான் எடுத்து வந்தியா? ஏய் ஏய் என்ன யார் மேல கை வச்சிருக்க தெரியல? யாரியா நீ? ஏய் நான் கமல். கமலா? கமல் சாதா கமல் இல்ல, கட் அவுட் கமல். ஏண்டா ஆளை பார்த்தா அப்பு கமல் மாதிரி இருக்குது, கட் அவுட் கமல்ன்ற. ஏய் நல்லா தலைவர் ஃபேனு. தண்ணி லிட்டர் கேனு மாதிரி இருந்தனே தலைவர் பாடுன்ற. வா இங்க. என்ன பண்ணுவ நீ? படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கியே. ஐயோ அப்பப்பா தலை வேற மாதிரி. நல்லா தலைவர் ஃபேனு. வா ஸ்டேஷன் போலாம் வா. எங்கேது என் மேலலாம் கை வச்சா என் பையனுக்கு தெரிஞ்சது அம்புட்டுதான். டேய் உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொன்னதே உன் பையன் தாயா. எதுக்கு அப்படி அடிக்கிற அவனை போட்டு? இவெல்லாம் ஒரு ஆளா சார்? இவெல்லாம் ஆளா சார்? எங்க அப்பா சார் இவன். எந்திரியா. டேய் போலீஸ் முன்னாடியே விடுங்கடா.
புடிங்கடா எந்திரியா 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 இங்க வா, எந்திரியா எந்திரியா டேய் உண்மையிலே அடிக்கிறேன் சார். ஏன்டா ஏன் இப்படி அடிக்கிறீங்க இப்படி டெய்லி படத்துக்கு போறியா உனக்கு அறிவில்லையா படம் பார்க்கறதுக்கு இதுக்கு அறிவு வேணும், டிக்கெட் இருந்தா போதும். சார் பாத்தீங்களா சார்? பாத்தம்பா கரெக்டா தான் சொல்றா பரம்பாகத்துக்கு டிக்கெட் தான் வேணும் கரெக்டா சார் ஐயோ டெய்லி காசு செலவழிச்சா ஜீரோ ஆயிடுவாடா. ஜீரோ இல்லையே ஏதோ. சார் இவனை பத்தி சும்மா நினைக்காதீங்க சார். என்ன பண்ணுவா இவன்? வெள்ளிக்கிழமைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறான் சார். டேய் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறதா ஒரு ரீசனா? சார் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறான் சார். கோயில் குளம்னு சுத்த வேண்டிய வயசுல குடிச்சிட்டு தேட்டரா சுத்திடா. பேரம்பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல பேண்ட் வாசி இப்படி தியேட்டர் வாசல் ஆறிடா. டேய் 4:30 மணிக்கு பால் பாக்கெட் வாங்க வேண்டிய வயசுல இப்படி பால் அபிஷேகம் பண்ணி சுத்திரியடா. சார் டிஷ் சொல்லல சார், இதுக்கு நான் சொல்லிக்கிறேன் சார். தெரியுதா? இதுக்காக தான் நான் அந்த டிசிப்ளினை நான் அவாய்ட் பண்ணேன். இந்த பார், உங்க 2 பேருக்குமே ஒரு அட்வைஸ் பண்றேன். வயசுன்றது எல்லாருக்குமே ஆகும். அதுக்காக புள்ளைய புரிஞ்சிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சார். என்னப்பா நான் திருந்துட்டேன் சார். இல்ல இன்னும் சொல்லியே முடியல. இன்னும் ரொம்ப நேரம் பேசுவீங்க சார். நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். இதப்பா சார் நானும் திருந்துட்டேன். நீ தான் தப்பே பண்ணலையடா. பண்ணிருக்கேன் சார். என்னப்பா தப்பு பண்ண? 2 பேரும் இந்த ஆக்ட்ல போட்டால சார். ஏன் தப்பு தான் சார். ஏன் தப்பு தான் சார். தப்பாப்பா. தப்பு தான் சார். தப்புதான். ஏன் தப்பு தான். நான் என்ன சொல்றேன்? நீ வயசுன்றது எல்லாருக்குமே ஆகும். ஆனா அதுக்காக எந்த விஷயத்துக்கும் நீங்க வந்து துன்பப்படக்கூடாது. வாழ்க்கைன்றது ரசிச்சு வாழணும். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். எப்பயுமே ஓடியே ஒரு ஆக்டை என் பண்ணணும்ல, இந்த மாதிரி பேசியும் என் பண்ணலாம். அட்டகாசமான அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. மென்டாஸ்க்காக ஒரு பெரிய பெரிய கிளாப் கொடுத்துலாமா? சூப்பர். சோ நம்ம ப்ரோகிராமோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். மென்டாஸ் அண்ட் ஜட்ஜஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சோ மென்டாஸ் சொல்லுங்க, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே வந்து தூள் கிளப்பிட்டாங்க. நாளுக்கு நாள் வந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ், நம்மளுடைய காமெடியன்ஸ் எல்லாமே வந்து கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸா மாறிட்டு வராங்க அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. சூப்பர். நம்ம ஆரம்பத்தை இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது இந்த எனர்ஜியை விட இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. பார்க்குற ஆடியன்ஸும் இப்போ அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் வெளியே போனால் கேட்குறாங்க, சார் இந்த டீம் நல்லா பண்ணுறாங்க, அந்த டீம் நல்லா பண்ணுறாங்கன்னு. இதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பு மட்டும் தான். இதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சூப்பர் சூப்பர். சொல்லுங்க மென்டாஸ், இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு? மிச்சம் மீதி என்ற ஒரு ஹோட்டலை வைத்து எஸ் கல் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசையை போட்டு இனிமே வாழ்க்கையில மூஞ்சில துப்பு வாங்கி எல்லாரையும் சிரிப்பால அப்படியே செதற விட்ட அமர்கல சங்கம். அமர்கல சங்கம் இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் வாங்கிருக்கீங்க. சோ இன்னைக்கு ரொம்ப டிசர்விங்கான டீம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் சிரிப்புல செதற விட்டு வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் தான் ஆசை. பட் ஆனா ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்றதுனால குரு கொடுக்குறோம். இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் சும்மா சரவெடியா இருந்துச்சு. சோ இதே மாதிரி சிரிப்பு சத்தங்களோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை this is me Darshu signing off. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலக்கால் காமெடி கேங்ஸ்டர்.